இன்றைக்கி சத்தான சமையலில் ஒரு ஸ்டஃப்டு பராத்தா, அதாவது முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டஃப்டு பராத்தா செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு காமிக்கிறேன், கவனமாக பாருங்கள். முருங்கைக்கீரை பராத்தா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், ஸ்டஃபிங் செய்வதற்கு முளைத்த பச்சை பயிறு வேக வைத்தது விரும்பும் அளவு, தேங்காய் துருவல் சிறிதளவு, இஞ்சி பச்சை மிளகாய் அரைத்த விழுது தேவைப்படும் அளவு, முருங்கைக்கீரை பொடி விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டஃப்டு பராத்தா, அதாவது நான் இப்போ முருங்கா ஸ்டஃப்டு பராத்தான்னு சொன்னேன். அதாவது முருங்கைக்கீரை உபயோகப்படுத்திட்டு ஒரு பராத்தா. இதுக்கு மாவு பிசைறது, மெயில் மாவு பிசைறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே ஸ்டஃப்டு பராத்தா பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா மேல் மாவு கரெக்டாக தளர பிசையணும். இப்போ இதுக்கு மேல் மாவு பிசைறது நம்ம பார்க்கலாம். இது முழு கோதுமை மாவு, ஆட்டா கிடையாது, முழு கோதுமை மாவு. தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுக்கெல்லாம் அதிகம் உப்பு தேவையில்லைங்க, கொஞ்சமாக போட்டால் போதுமானது. ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் 1 கப்பு மாவு எடுத்துட்டிங்கனாக்கா முதல்ல 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வரைக்கும் தண்ணி ஒரே டைமில் ஊற்றலாம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக ஊற்றி பிசைய வேண்டாம். அப்படி பிசைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளோ நல்லா வராதுங்க. இப்போ இதை மத்தியில் குழிச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றுறேன். பஞ்சாப் கோதுமை மாவுனாக்கா நம்மளுக்கு தண்ணி குறைவாக பிடிக்கும். மாவு பிசைய 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 தளரணுங்க. நல்லா தளர பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பிசைஞ்சிட்டே இருப்பேங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம இதை பிசைய 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 மாவு நல்ல நெகிழும் தன்மை இருக்கிற மாவாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணால் அப்படி சப்பாத்தி செய்ய முடியும். சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பரோட்டாக்கெல்லாம் மாவு பிசைகிறாங்கல்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். நம்ம கை சூட்டுக்கு அந்த மாவு நெகிழும் தன்மை இருக்கிற மாவாக மாறணும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு கையில் எடுத்துக்கோங்க. இப்படி கையில் உருட்டணும். இந்த ஓரங்கள் உடையாமல் இருக்கணும். உடஞ்ச மாதிரி இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைய வேண்டியிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இரெகுலர் ஷேப் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு, அதாவது ஸ்டஃப் சப்பாத்தி எவ்வளோ பெருசு தேவையோ, இப்போ நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணுற போகிறேன். அதனால் ஒரு சப்பாத்திக்கு 2 உருண்டை தேவை. ஒரே சைஸில் உருட்டிக்கோங்க. பொதுவாக மாவு பிசைஞ்ச பிறகு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இது நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது முளைக்கட்டின பச்சை பயிருங்க. இதை ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை லேசாக சிதைச்சிருக்கேன். இதை இன்னும் ஒரு தடவை இதோட தேங்காயெல்லாம் போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் விழுது இதையும் சேர்த்துறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் துருவல், இதோட முருங்கைக்கீரை பவுடர், இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை மிக்சியில் ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா நம்மளுக்கு நைஸாக பண்ணுறதுக்கு வரும். இப்போ மிக்சியில் இது ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த முருங்கை இலை பொடி போட்டிருக்கிறோம், அதனால நல்ல சத்துக்கள் மிகுந்தது. இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃப்டு பராத்தா பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இது லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் டஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதே சம அளவு உருண்டை இன்னொன்றையும் இதே மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரொம்ப மெலிசாக இடக்கூடாதுங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு திக் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அளவுக்கு இதுவும் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டஃப் சப்பாத்திக்கு இந்த மாதிரி 2 தேவைங்க. நம்ம இன்னும் 2 உருட்டிக்கிறேன். ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓரத்தில் இப்படி கையில் தொட்டு ஓரம் மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் நம்மளுக்கு அதே சைஸில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் சென்டரில் வைக்கிறேன். இதுக்கு மேலே இதை வச்சுட்டு ரெண்டையும் ஒட்டிடலாம்.
இதே மாதிரி இதையும் செஞ்சிடறேன். இப்போ நல்லா சைடில் ஒட்டிடலாம். லேசாக இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாவு இந்த மாதிரி நெகிழும் தன்மையாக இருந்தால் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் அதே மாதிரி இருக்கணும். ஒன்று கெட்டியாக ஒன்று லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து கொஞ்சம் மாவை டஸ்டிங் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருந்தோம்னாக்கா இது நம்மளுக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் வரும். கனமாக வேணும்னா நீங்கள் கனமாக பண்ணிக்கலாம், மெல்லிசாக வேணால் மெல்லிசாக பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம ஒருத்தரே இருந்தாக்கா இந்த மாதிரி செய்யணுன்னாக்கா நிறைய செஞ்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஒரு புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அந்த மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா நம்ம சுடுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் அப்படி நகர்த்தி வச்சிடறேன். இந்த பக்கம் தோசைக்கல்லை சுட வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகணும். இப்போ நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சிங்க. பராத்தாவை இதில் போடலாம். பொதுவாக வந்து சப்பாத்தி வந்து 2 பக்கமும் சுட்ட பிறகு தான் எண்ணெய் விடுவேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்டஃப்டு பராத்தா பண்ணுறப்ப கொஞ்சம் முதலையே எண்ணெய் விட்டுப்பேன். குறைவான எண்ணெய் விட்டாலே போதுமானது. அதிகப்படியான எண்ணெய் தேவையே கிடையாது. கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போடலாம். பாருங்கள், அதில் ஏர் வந்து உள்ளே இருக்கிறப்போ அப்படியே 2ஆக பிரியுது பார்த்தீங்களா? துப்பி வந்ததுனாக்கா நல்லா சப்பாத்தி சாஃப்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப குறைவான எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்னொன்னே சுட்டுறான். முருங்கைக்கீரை பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நல்ல மெல்லிசாக பண்ணியிருக்கேன். உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குது.